அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, ஒரு அற்புதமான வரலாற்று செய்தியை பார்க்க இருக்கின்றோம். ஒரு அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர், நம்முடைய ஈமானை ஒரு கணம் சோதித்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் சய்யிதினா பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு தஆலா. ஒரு அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் பிலால் ரலியல்லாஹு தஆலா கருப்பின அடிமையாக மக்காவில் இருந்தார்கள். இஸ்லாத்தை ஆரம்பத்திலேயே ஏற்றுக்கொண்டவர்கள் சய்யிதினா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒன்று. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை கொஞ்சம் மறைமுகமாக வைத்திருந்தார்கள், ஏற்றதை வெளியாக சொல்லவில்லை. காரணம், அவருடைய பிலால் ரலியல்லாஹுடைய எஜமானாக இருந்த உமையா பின் கல்பு என்பவன் ரொம்ப ஒரு கொடூர குணம் கொண்டவனாக இருந்ததால் அவனுக்கு பயந்து கொஞ்சம் மறைமுகமாகவே இஸ்லாத்தை வைத்திருந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றதை வைத்திருந்தார்கள். அதை எப்படியோ ஒரு வகையிலே உமையாவுக்கு தெரிந்ததற்கு பின்னாடி அவன் நிறைய கொடுமைகள் செய்ய ஆரம்பித்தான். ஆரம்பத்திலே சொல்லி பார்த்தான், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடு என்று சொல்லி பார்த்தான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பதாக இல்லை. அடுத்ததாக அடித்து பார்த்தான், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கேட்பதாக இல்லை. அடுத்ததாக சன்மானம் கொடுக்க நினைத்தான், சன்மானத்திற்கும் சய்யிதினா பிலால் ரலியல்லாஹு தஆலா மயங்குவதாக இல்லை. அடுத்ததாக கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த அவன் சய்யிதினா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆடைகளை கலைத்து சுடு மணலிலே படுக்க வைத்தான், நெஞ்சிலே பாறாங்கல்ல வைத்தான், தரதரவென்று இழுத்தான். உடம்பு முழுவதும் காயங்கள், ரத்தங்கள் இருந்த பொழுதும் கூட சய்யிதினா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை அஹத் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் என்கிற வார்த்தை மட்டும்தான். ஒரு மார்க்கத்தை விட்டு விடு என்று எவ்வளவு தூரத்திற்கும் அவன் சொன்ன பொழுதும் கூட சய்யிதினா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஈமானை விடாமல் இஸ்லாத்தின் மீது பிடிப்போடு இருந்தார்கள். அதற்கு வெகுமதியாய் சய்யிதினா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் விலைக்கு வாங்கப்பட்டு அவர்கள் உரிமை விடப்பட்டார்கள். அடிமையாக இருப்பவர்கள் அன்று விலைக்கு வாங்கி உரிமை விடக்கூடிய வழக்கங்கள் இருந்தது. அப்படிதான் சய்யிதினா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலியமாக விலைக்கு வாங்கி உரிமை விடப்பட்டவர்கள் தான் சய்யிதினா பிலால் ரலியல்லாஹு தஆலா. அடிமையாக இருந்த பொழுது அவர் தீண்டத்தகாதவராக பார்க்கப்பட்டார். ஆனால் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னாடி நீங்கள் வரலாற்றை புரட்டினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலைகளிலும் சய்யிதினா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருப்பார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா நாயகத்துடனே இருக்கக்கூடிய ஒரு நசீபை பெற்ற பெரும் மகான் சய்யிதினா பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு தஆலா. நாயகத்துடன் நெருக்கமாக இருந்தவர்கள், நாயகத்திற்கு மிக பிடித்தமான ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அரபு தேசத்திலே முதல் முஸ்லிம் நான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அரபு தேசத்திலே முதல் முஸ்லிம் நான், எத்தியோப்பியாவில் முதல் முஸ்லிம் பிலாலே நீங்கள் என்பதாக நாயகம் தன்னோடு ஒப்பிட்டு சய்யிதினா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொல்வார்கள். அவ்வளவு தூரத்திற்கும் அற்புதமான சஹாபி. அது மட்டுமல்ல, சய்யிதினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் ரொம்ப உயரிய கண்ணியத்தை கொடுப்பார்கள் சய்யிதினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. பிலால் ரலியல்லாஹு அவர்களை சய்யிதினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்பொழுதுமே யா சய்யதி யா சய்யதி யா சய்யதி என்று மட்டும்தான் அழைப்பார்கள். என்னுடைய தலைவரே என்னுடைய தலைவரே என்னுடைய தலைவரே என்று நான் சய்யிதினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா பிலால் நாயகத்தை அழைத்தார் என்பது வரலாறு சொல்லும் செய்தி. காரணம், அவருடைய ஈமானுக்கு முன்னால், அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக பட்ட பாதைகளுக்கு முன்னால் நாம் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்வார்கள். சய்யிதினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு தூரத்திற்கும் இந்த இஸ்லாத்திற்காக எல்லாம் இழந்தார்கள். உடல் முழுவதும் அவர்களுக்கு காயமாகத்தான் இருந்தது, வடுவாகத்தான் இருந்தது. காயங்கள் சில இடங்களில் சதைகள் கூட இல்லாமல் இருந்தது என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்வார்கள். அவ்வளவு தூரம் இருந்த பொழுதும் கூட ஈமானை விடாமல் இறுக்கமாக வைத்திருந்தார்கள் சய்யிதினா பிலால் ரலியல்லாஹு தஆலா. காலம் மாறியது, பத்ர். அவர்கள் பத்ர் களத்திலே எதிரிகளெல்லாம் ஒரு மக்கத்து எதிரிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது அந்த இஸ்லாத்திலே வெறும் 313 சஹாபாக்கள் மட்டும்தான் இருந்தார்கள் என்று பத்ர் களத்தை நாம் பேசுவோம் அல்லவா. அந்த பத்ர் களத்திலே அந்த உமையா பின் கல்பை
சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெட்டி வீழ்த்தினார்கள் என்பது வரலாறு சொல்லும் செய்தி. எவ்வளவு தூரத்திற்கும் இஸ்லாத்தை விட்டுவிடு என்று கொடுமை செய்தவர் உமையா, அவனை தன்னுடைய கரங்களாலேயே வெட்டி வீசினார்கள். சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா நிறைய போர்க்களங்களை கண்டார்கள். அதை விட மேலாக முதல் பாங்கை சொல்லக்கூடிய பெரும் தகுதியை ரப்பல் ஆலமீன் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் கொடுத்தார். அற்புதமான வரலாறு. தீண்டத்தகாதவராக பார்த்த சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடைத்த வாக்கியம் பாங்கு சொல்லக்கூடிய தகுதியை ரப்பல் ஆலமீன் கொடுத்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நாள் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாங்கு சொல்லவில்லை. காரணம், அஷ்ஹது என்கின்ற இடத்துல அந்த ஷா அந்த இஷ் என்பது வரல. ஏன்னா அவங்க எத்தியோப்பியா இந்த கருப்பினத்தை சார்ந்தவர்கள், அதனால் அவர்களுக்கு அந்த எழுத்து வரல. வராதனால் அவர்கள் சுபுடைய பாங்கு சொல்லாததால் அன்றைய பொழுது நீண்டு கொண்டே போனது, விடியாமலேயே இருந்தது. அதற்கு பின்னாடி சொல்லப்பட்டது, பிலால் பாங்கு சொல்லாததால் பொழுது விடியவில்லை என்பதாக வரலாற்றை பதிவு செய்வார்கள். பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லாததால் பொழுது விடியவில்லை என்கிற அளவுக்கு அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்ட பாங்கு சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய பாங்கு. அற்புதமான பாங்குக்கு சொந்தக்காரர். பாங்கு சொல்லும் பொழுதெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு கொண்டே ரசித்துக் கொண்டே இருந்த பெரும் மகான் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா. அவ்வளவு தூரத்திற்கும் இஸ்லாத்தின் மீது பிடிப்போடு, நாயகத்தின் மீது காதலோடு இருந்தவர்கள் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா. சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்தஸ்துகளில் பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுபுஹ் துறையிலே பிலால் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட கேட்பாங்க, பிலாலே, நீங்க என்ன அமல் செய்வீங்க? இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னாடி நீங்க என்ன அமல்களை செய்திருக்கிறீர்கள் என்று கேட்பாங்க. காரணம், ஃபஇன்னி சமிஅது தஃபன் நஅலைக பைன யதைய ஃபில் ஜன்னah. பிலாலே, உங்களுடைய சிரிப்பு சத்தத்தை நான் சுரத்திலே கேட்டேன் என்று சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? பிலால் நாயகத்தின் செருப்பு சத்தத்தை நாயகம் அறிந்து வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வாக்கியம்! நாயகம் பிலால் நாயகத்தை எவ்வளவு நேசித்திருப்பார்கள். அல்லாஹு அக்பர். செருப்பு சத்தத்தை கேட்டேன், எனக்கு முன்னால் உங்கள் செருப்பு சத்தத்தை கேட்டேன், என்ன அமல் செய்தீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், நாயகமே, நான் பெரிதாக எந்த அமலும் செய்யவில்லை, ஆனால் ஒரே ஒரு அமலை மட்டும் நான் தொடர்படியாக செய்து வருகிறேன். என்னவென்றால், எனக்கு எப்பொழுதெல்லாம் ஒழு முறிகிறதோ, நான் தூய்மை இல்லாமல் போகிறேனோ, அப்பொழுதெல்லாம் ஒழு செய்துவிட்டு ஒழு செய்து முடித்த உடனே 2 ரக்காயத்து தொழுது விடுவேன். இதை நான் தொடர்படியாக செய்கிறேன் நாயகமே என்று சொன்னார்கள். சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா ஒழு முறிந்தால், அது இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும், எந்த நேரத்தில் ஒழு முறிந்தாலும் நான் ஒழு செய்து விடுவேன். ஒழு செய்த உடனேயே 2 ரக்காயத் ஒழுவுக்கான அந்த 2 ரக்காயத்துகளை ஒழுவுக்கான 2 ரக்காயத்தினை தொழுவேன் என்பதாக சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அந்த அமலின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் நாயகத்தின் செருப்பு சத்தத்தை சுனத்தில் கேட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எவ்வளவு தூரத்திற்கும் பெரும் பாக்கியவானாக இருந்தார்கள். அதே போல ஃபதஹு மக்காவுக்கு பின்னாடி எந்த இடத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா உதாசீனம் செய்யப்பட்டார்களோ, எந்த இடத்தில் தொழுவதற்கே அனுமதி இல்லாதவர் என்று ஒதுக்கப்பட்டார்களோ, அதே இடத்தில் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்வின் மீது ஏறி பாங்கு சொல்லுங்கள் என்கின்ற பெரும் தகுதியை கொடுத்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மக்காவில் தான் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், மக்காவில் தான் தீண்டத்தகாதவராக பார்க்கப்பட்டார்கள், மக்காவில் தான் ஒடுக்கப்பட்டவராக பார்த்தார்கள். எங்கு விழுந்தார்களோ அங்கேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயரத்தில் ஏற்றி வைத்தார்கள். நாயகத்தின் மீது அதிக அளவு காதல் கொண்டவர்கள் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா. ஏன்னா, பாங்கு முடித்ததற்கு பின்னர் பாங்கு சொல்லுகின்ற பொழுது நாயகத்தை பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்புவதற்கு பிலால் ரலியல்லாஹு தான் சொல்லுவார்கள். நாயகத்துடைய அந்த கடன் பைத்துல் மால் சம்பந்தமான விஷயங்களை கவனித்தது சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா. நாயகத்துடனே இருந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா நாயகம் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துக்கு பின்னால் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கலீஃபாவாக ஜனாதிபதியாக ஆனதுக்கு பின்னாடி போய் கேட்டாங்க, நான் இனிமேல் இந்த மதீனால நான் இருக்க விரும்பல, நான் ஏதோ ஒரு போர்க்களத்திற்கோ அல்லது நான் இந்த நகரத்தை விட்டு நான் வெளியேறி விடுகிறேன் என்று சொன்ன பொழுது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்குன்னு சொன்ன பொழுது சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னை நான் அடிமையாக இருந்த பொழுது நீங்கள் விலை கொடுத்து என்னை வாங்கினீர்கள், உரிமை விட்டீர்கள். என்னை விலை கொடுத்து வாங்கியது உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்கா அல்லது என்னை சுதந்திரமாக விடுவதற்கா என்ற கேள்வியை கேட்டார்கள். அப்படியே அமைதியாக இருந்து விட்டார்கள். சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அதோடு அவர்கள் மதீனா நகரை விட்டே வெளியேறிவிட்டார்கள். அதற்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னாடி 2 முறை மட்டும் தான் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா வாங்க சொல்லியிருக்கிறார். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி அவங்க வாங்க சொல்லவே கிடையாது. வெறும் 2 முறை மட்டும்தான். ஏன்னா வாங்க சொல்லும் அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லை. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி 2 முறை மட்டும்தான் வாங்க சொன்னாங்க. ஒன்று, பாலஸ்தீனத்தை சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது பாலஸ்தீனத்திலே மஸ்ஜித் அக்ஸாவில் வாங்க சொல்வதற்காக சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலாவிடம் வேண்டி கேட்டுக் கொண்டதற்காக வாங்க சொன்னார்கள். ஆனால் அவர்களால் முழுமையாக வாங்க சொல்ல முடியவில்லை. காரணம், வாங்க சொல்லும் பொழுது நாயகம் அங்கு இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லை. நேசம் அவ்வளவு தூரத்திற்கு நாயகத்தின் நேசம் பிலால் ரலியல்லாஹு. 2வது முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைகள் ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டதற்கு காரணமாக 2வது முறையும் வாங்க சொல்ல அவர்கள் முயன்றார்கள். ஆனால் முடியவில்லை. அவ்வளவு தூரத்திற்கும் நாயகத்தின் இருக்காது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்காது. வாங்க சொல்லும் பொழுதெல்லாம் நாயகத்தை காண வேண்டும். அதுதான் பிலால் நாயகத்தின் ஒரே நோக்கம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பிலால் ரலியல்லாஹுடைய பெரிய நோக்கமாக இருந்தது. அதனாலேயே அவர்கள் வாங்க சொல்வதை விட்டுவிட்டார்கள். வாங்கு சொல்வதை விட்டுவிட்டார்கள். வாங்கு சொல்லாமலேயே நாயகம் இல்லாத இடத்தில் வாங்கு சொல்ல மாட்டேன் என்று வாங்கு சொல்லாமலேயே இருந்து விட்டார்கள். கடைசி தமஸ்கஸில் வைத்து தன்னுடைய 20 வயதிலே சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆனார்கள். உலகத்திலே இப்படி ஒரு மரணத்தை யாரும் கண்டிருக்க மாட்டார்கள். மரணம் நெருங்கிவிட்டது என்று தெரிகிறது. அந்த மரணத்துடைய நேரத்திலே சிரிக்கிறார்கள் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா. சிரிக்கிறார்கள். அவருடைய மனைவி கேட்கிறார்கள், எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்கன்னு. அவர் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் வஃபாத் ஆக போகிறேன் என்று, நான் மரணிக்க போகிறேன் என்று சொல்றாங்க. எனக்கு மரணத்தினுடைய நேரம் வந்து விட்டது. அப்ப கேட்கிறாங்க, மரணத்தினுடைய நேரத்தில் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்கின்ற பொழுது, நான் ஆனந்தத்தோடு சிரிக்கிறேன். ஏனென்றால் நான் உயிரில் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க போகிறேன். உயிருக்கு நெருக்கமான சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்க்க போகிறேன். எனவே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சிரித்துக் கொண்டே வஃபாத் ஆனவர்கள் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா. சிரித்துக் கொண்டே வஃபாத் ஆனவர்கள். அழகான ஒரு நேசம், நாயகத்தின் மீது உண்டான நேசம், கடைசி வரைக்கும் நாயகத்தின் மீது உண்டான நேசம். மரணத்தில் கூட நான் நாயகத்தை பார்க்க போகிறேன் என்கின்ற இயக்கத்தோடு வஃபாத் ஆனவர்கள் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா. நாயகத்தை நேசித்தால் அவர்கள் எவ்வளவு உயரத்திற்கு கொண்டு போய் இருப்பார்கள் என்பதற்கு உதாரணம் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். இவரை இன்னொரு விஷயமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளிலே முதல் நபராக சுற்றத்தில் நுழைவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நாளை மறுமையிலே முதல் நபராக சூரத்திற்குள் நுழைவார்கள். ஆனால் நாயகத்திற்கு முன்னால் ஒருவர் சூரத்திற்குள் நுழைவார். ஒட்டகத்திலே நுழைவாங்க. அந்த ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்து முதல் நபராக சுண்ணத்திற்கான இணைப்பவர் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாயகத்தை நேசித்தால், ஈமானில் உறுதியாக இருந்தால் ரப்புல் ஆலமீன் அவர்களை உயரத்தில் வைப்பான் என்பதற்கு பெரும் எடுத்துக்காட்டு சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட மகான்களுடைய வரலாறுகளை போல் நம்மையும் ஆக்கி வைப்பானாக. ஈமானின் உறுதியோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காதலோடு இருக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக. நாளை மறுமையில் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத் குறித்தான மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வாஜிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.